எடுத்துக்கலையா? கவனிங்க, இது என்ன பண்ணணும் பாருங்க. இது ஒரு கலப்பு, இது ஒரு கலப்பு. ரெண்டு கலப்பு என்ன பண்ணிருக்காங்க? சமம்னு சொல்லியிருக்காங்களா? முதல்ல அதை எழுதுங்க. 2 பிளஸ் I. நான் ஸ்ட்ரைட்டா ஃபில் போட்டுறேன். x உள்ள பெருக்கினா 2x. இது பெருக்கினா 2. புரியுதா? சோ x எழுதுமா? அடுத்து x இங்க பிளஸ் இத பெருக்க என்ன வந்துரும்? y minus iy. அடுத்து பிளஸ் 2i minus 1 ஈக்குவல் ஏன் போட்டேன்? சமம். அதான் அதே மாதிரி x பிளஸ் அப்புறம் y minus minus y அப்புறம் பிளஸ் 2iy பிளஸ் 1 பிளஸ் புரியுதா? புரியுதா? இப்போ அடுத்து என்ன வரும் பாருங்க. இதுல மெய்யங்களா தனித்தனியா எடுத்துருங்க, கற்பனைகளா தனித்தனியா எடுத்துருங்க. சரியா? மெய்ங்கிறது என்ன? I வராங்கிறதுல மெய். அப்ப என்ன வரும்? 2x அப்புறம் பிளஸ் y அப்புறம் மைனஸ் 1. ஓகேயா? அடுத்து கற்பனைகளா எடுத்துங்க, என்ன வரும்? ஐய மட்டும் தனியா எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை குறைச்சிக்கிறேன். ஐய மட்டும் எடுத்துவோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? பேலன்ஸ் x. இங்க மைனஸ் 1, இங்க ஓகேயா? ஈக்குவல் டு இங்க அதே மாதிரி செய்யுங்க. என்ன வரும்? x minus y அப்புறம் 1. சரியா? இதெல்லாம் மெய். அடுத்து கற்பனைக்கு ஐய வெளிய எடுத்துவோம். 2y அப்புறம் என்ன எடுத்தோம்? இந்த ஐய எடுத்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போறீங்க? மெய்யையும் ஒப்பிடுங்க, கற்பனையும் ஒப்பிடணும். அதான் ஸ்டெப் வருது. சரியா? அப்ப என்ன வரும்? 2x plus y minus 3 equal to x minus y plus 1. சரியா? அப்ப என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் 2x x 2x தான் பெருசு. அப்ப இத அங்க கொண்டு வந்துரும். அப்ப minus x plus y இத அங்க கொண்டு வந்தாயிடும் plus y. அப்ப minus 3 plus இது இங்க வந்து ஆயிடும் ஆமா. இப்ப என்ன வந்து ஆன்சர்? இப்போ 2x ல x கழிச்சா x இங்க 2y அடுத்து இங்க இது சமன்பாடு 1. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கற்பனை ஒப்பிடுங்க. என்ன வந்துரும்? x y plus 2 equal to 2y plus 1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இங்க எது x தான் வேணும், பர்பஸ்ல வேணும் ஆல்ரெடி. அப்ப இதெல்லாம் வந்து உள்ள எழுதுறோம். x y இதுக்கு வந்துட்டா -2y plus 2 இதுக்கு வந்துட்டா equal to 0. அப்போ x இது ரெண்டையும் கூட்டினா -3y இது கழிச்சா 1 equal to 0. இது சமன்பாடு 2. புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறீங்க? இந்த இத நீக்கல் முறையை செய்யுங்க. என்ன வந்துரும்? x plus 2y minus 4 equal to 0. அடுத்து x minus 3y plus 1 equal to 0. அடையாளத்தை மாத்தலாமா? அப்பதான் கேன்சல் ஆகும். அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இது கேன்சல் ஆயிடுது. இத கூட்டினா என்ன வருது? 5y. இத ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 5. இப்போ இங்க மைனஸ் 5 அங்க போனா என்ன ஆயிடும்? அப்ப 5y equal to plus 5. அப்ப y equal to 5. அப்ப y ஆன்சர் என்ன வரும்? சரி, அடுத்து நெக்ஸ்ட் y equal to 1 ஏதாவது ஒரு சமன்பாட்டை போடுங்க. சமன்பாடு 2 எதுல வேணாலும் போடலாம். எதுல போடுறீங்க? 2 பிரதியில. சரியா? 2ல பிரதியில எந்த சமன்பாட்டை வேணாலும் போடுங்க. என்ன வரும் சமன்பாடு? x minus 3y plus 1 equal to 0. அப்ப x minus 3 into 1 plus 1 equal to 0. அடுத்து x minus 3 plus 1 equal to 0. அடுத்து x minus 2 equal to 2. அப்போ x இன் மதிப்பு 1 y இன் மதிப்பு 1. இந்த மாதிரி